6/7/2026 மதியம் 3:30 மணி. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சென்னையில் இருக்கேன். இன்னும் அன்லோட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு, நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் நம்மளுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கல, நம்மளை மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு விதத்தில் கஷ்டத்தை கொடுக்குறாரு. பொதுவாக மனிதன்கிட்ட என்ன இருக்கணும்னா, நேர்மறை எதிர்மறைன்னு இருக்குது. நாம் என்ன நினைக்கணும்னா, நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற கஷ்டம் ரொம்ப கம்மி. நம்மளை விட சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான கஷ்டத்தை கொடுக்குறாரு. நமக்கு கிடைக்கிற சோதனை ரொம்ப கம்மி அப்படின்னு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நினைக்கணும். நாம் அது நிம்மதியாக இருக்கோம், நாம் சந்தோஷமாக இருக்கோம், நாம் அமைதியாக இருக்கோம். கஷ்டங்கள்ங்கிறது நம்மளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு எப்போவுமே நேர்மறையான எண்ணத்தோடு மட்டும்தான் இருக்கணும். மனிதனுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வேண்டாத நினைவுகள் எல்லாமே வரும். நம்மளோட அமைதி, நிம்மதி, சந்தோஷம் அத்தனையுமே அது கெடுக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி நினைப்பேன்னா, நாம் நல்லா இருக்கோம், நாம் நிம்மதியாக இருக்கோம், நாம் சந்தோஷமாக இருக்கோம், நமக்கு கடவுள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, நஷ்டத்தையும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் மட்டும்தான் இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கான மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்குது. அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க, அதுபடி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு